வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோனி எக்ஸ்பீரியா 5 மார்க் 2 கேமராக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாங்கலாமா இந்த ப்ராடக்ட்டை. ஸோ இது 2024 வந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷத்தை தாண்ட போகுது இந்த ஃபோன் லான்ச் ஆகி. இன்னமும் அந்த கேமரா செட்டப் வந்து ஒர்த்தா இருக்கா? ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதோட ரிவ்யூ போஸ்ட் பண்ணது தான். ஸோ அதில் வந்து நான் கேமராக்காக டீட்டெயில்டாக வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இது வரைக்கும் வராத அளவுக்கு கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேமரா செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12+12+12. ஸோ 12 மெகாபிக்சல் பிரைமரி, 12 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபிக்கு 8 மெகாபிக்சல். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா செட்டப். அண்ட் இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ் டீ கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இது எதுக்கு அந்த இடத்துல ஜெய்ஸ்ன்னு எழுதியிருக்கு அப்படின்னு டவுட் சொல்லலாம். ஸோ இந்த ஜெய்ஸ் டீங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட்டிங் கேமரா இந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட்டிங் பண்ணுவாங்க. இது இந்த கோட்டிங்னால நமக்கு வந்து இந்த லென்ஸ் ஃப்ளேரில் வரும். நீங்கள் டேரெக்டாக சூரிய வெளிச்சத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த வெளிச்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது இந்த கோட்டிங் மூலிமா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது கொஞ்சம் குறையும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெய்ஸ் டீ கோட்டிங்கிறது. ஸோ இந்த ஜெய்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு கம்பெனி, கேமராஸ்லாம் பண்ணுறவங்க, லென்சஸ்லாம் பண்ணுறவங்க. ஸோ இவங்ககிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணுற ஃபோன்ஸில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்டிங் வந்து நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோனியும் இருக்குது. ஸோ நமக்கு அந்த சோனி ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்டிங் வந்து கிடைக்குது. நான் இந்த முழுக்க இந்த கேமரா ரிவ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15,000 ப்ரைஸ் பாயிண்டிங்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் 70,000 ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து பார்க்காதீங்க. ஏன்னா அது முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது. இப்போ வித்துக்கிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ அதுக்கு இந்த கேமரா ஒர்த்தா இருக்கா இல்லையான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரைமரி கேமரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12 மெகாபிக்சல் சோனி சென்சார் தான். ஸோ இந்த ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் குறைய சொல்ல முடியாது. நீங்கள் எந்த லைட்டிங் கண்டிஷனில் எடுத்தாலும் சரி, இப்போ மார்னிங் சன்லைட் எடுத்தாலும் சரி, ஈவினிங் சன்லைட் எடுத்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிக்சல் ஃபோன்ஸில் பார்ப்பீங்க இல்லையா, அது வந்து ஒரு வகையான நேச்சுரலாக இருக்கும். பட் சோனியில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நேச்சுரல் டைப்பில் வந்து இருக்கும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சாம்சங்கில் கிடைக்கிற மாதிரியோ, விவோவில் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராவாக பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த நேச்சுரலான ஃபோட்டோஸ் தான் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மெயின் கேமரா வச்சு ஷூட் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு குறப்படுற மாதிரி இதில் வந்து எதுவுமே தெரில. அண்ட் முக்கியமாக இந்த மெயின் கேமராவில் இருக்கட்டும், ஒன்ஸ் இந்த சோனியோட ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப அப்படியே கண்ணை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிது. நீங்கள் ஃப்ரேமை விட்டு வெளியே போகாத வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் மிஸ்ஸே ஆகாது எந்த இடத்துலையும். ஸோ அவ்வளோ கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா ஐயை வந்து ட்ராக் பண்ணுது இந்த சென்சார். ஸோ அண்ட் பிரைமரி கேமராவில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் இருக்க ஃபோட்டோஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பிரோஜனமாக இருக்காது. ஸோ ஷட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நைட் டைமில் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் க்ளோஸ் ஆகும். பட் இருந்தாலும் அது கொடுக்குற அவுட்புட் வந்து இப்போது இருக்க ஃபோன்ஸுக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ நான் சொன்னது இப்போ இருக்கிற 15,000 ஃபோன்ஸ் இல்லை, அதில் விட அவுட்புட்டை விட கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். இப்போ ஒரு 25,000 30,000 அந்த ரேஞ்சில் ஒரு ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா அது அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் இது பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோனியோட ப்ராசஸிங் தான். ஏன்னா இப்போ இருக்க ஃபோன்ஸ் எல்லாமே இந்த ஏஐ யூஸ் பண்ணி நிறைய ப்ராசஸிங் பண்ணி அதில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து வெளியே கொண்டு வராங்க. பட் இந்த 3 வருஷம் பழைய ஃபோனில் அதை வந்து பண்ண முடியாது. பட் நீங்கள் கேம்லாம் போடுவீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சோனி கேமராஸில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வைட் ஆங்கிளில் இருக்கலாம், பிரைமரியில் இருக்கலாம், டெலஃபோட்டோவில் இருக்கலாம். நீங்கள் 3 கேமரா எப்படி ஸ்விட்ச் பண்ணிங்கனாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து வித்தியாசமாக தெரியாது. ஒரு சில ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைடில் ஒரு மாதிரி கலர் தெரியும், பிரைமரியில் ஒரு மாதிரி கலர் தெரியும், டெலஃபோட்டோவில் ஒரு மாதிரி கலர் தெரியும். பட் இதில் வந்து நீங்கள் அந்த ப்ராப்ளமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கலர் வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவுட்புட். இப்போ பிரைமரியை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து அல்ட்ரா வைடு வரும். அல்ட்ரா வைடும் பார்த்தீங்க அப்படின்னா குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த செக்மெண்ட்டில் வந்து எல்லாரும் 8 MP தான் கொடுப்பாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைடே கொடுக்குறது இல்லை, வெறும் அந்த 2 மெகாபிக்சல் டெப்த் அது மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைடு வந்து கிடைக்குது. அதுவும் 12 மெகாபிக்சல் நல்ல சென்சார் உள்ள அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ பிரைமரியில் சொன்ன அதே நெகட்டிவ் தான் இங்கேயும். உங்களுக்கு நைட் டைமில் அல்ட்ரா வைடு வந்து அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது, உங்களுக்கு அவுட்புட் வந்து திருப்தியாக இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வைடை யூஸ் பண்ணி யாரும் நைட்டில் ஃபோட்டோ எடுத்து நான் வந்து அதிகமாக பார்த்ததில்லை. நல்ல டேலைட் கண்டிஷனில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ அவுட்புட் நல்லாவே கிடைக்கும். ஸோ இதில் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெலஃபோட்டோக்கு வரும். இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ டெலஃபோட்டோ அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸிங் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ நீங்கள் அல்ட்ரா வைடில் இப்போ நீங்கள் டெலஃபோட்டோ வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருந்தால் மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் டெலஃபோட்டோ ஆன் பண்ணால் என்னை வந்து ஃபோக்கஸ் பண்ணாது. இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக போனால் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸிங்கே வருது. ஸோ அந்த ஃபோக்கஸிங்கில் ஏதோ அதுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. நீங்கள் எத்தனை டைம் டேப் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணி ஃபோக்கஸ் பண்ணாலும் அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகாது. ஸோ அந்த ஃபோனுக்கே இது வந்து ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு தோணாதான் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அது எதனால் இந்த பிரச்சனைன்னு தெரில. அண்டு நான் ரீட் பண்ண கமெண்ட்ஸில் இருக்கட்டும், நம்ம சேனலில் அந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க.
ஸோ அது மேபி ஃபஸ்ட்டு இனிஷியல் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இல்லை. மேபி இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஏதோ போலாராக வந்து அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் வந்ததுனால இது வந்து சரி பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி நீங்கள் ஒன்ஸ் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளியரான அவுட்புட் கிடைக்கும். பட் நீங்கள் உங்களால் க்ளோஸர் சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெலஃபோட்டோ வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம மேக்ரோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெலஃபோட்டோ யூஸ் பண்ணி க்ளோஸான சப்ஜெக்ட்லாம் எடுப்போம். பட் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் நீங்கள் ட்ரையே பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபோக்கஸே ஆகாது. ஃபோட்டோஸோட வீடியோஸில் அந்த டெலஃபோட்டோவில் வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியல. ஒரு சில இடத்துல தான் இருக்குது. பட் ஃபோட்டோஸை கம்பேர் பண்ணும்போது வீடியோவில் டெலஃபோட்டோ கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபி கேமரா. ஸோ இந்த ஃபோனில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம்னா எனக்கு வந்து இந்த செல்ஃபி கேமரா தான். இது எல்லாமே எனக்கு இந்த ஃபோனில் ஓகே. பட் இந்த செல்ஃபி கேமரா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இப்போ நான் வந்து அதிகமாக வந்து செல்ஃபிஸ் வந்து எடுக்க மாட்டேன். ஸோ முன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோட்டோ S20 வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இந்த ஃபோன்லேயே பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபி கேமரா சுமாராக தான் இருக்கும். ஸோ அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு செல்ஃபி எடுக்கிற மைண்ட் செட் வந்து அந்தளவுக்கு வராது. சும்மா எங்கேயாவது நல்ல லொக்கேஷன் இருந்தால் ஒரு 2-3 இடத்துல ஃபோட்டோ எடுப்பேன், அவ்வளோதான். பட் இந்த ஃபோன் யூஸ் பண்ணதுலேருந்து நான் செல்ஃபி எடுக்கிற பழக்கமே எனக்கு வந்து போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அவுட்புட் வந்து நல்லா இல்லை. இந்த மாதிரி இந்த 8 மெகாபிக்சல் தான் இருக்கிறனால ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. அண்டு நீங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷனில் செல்ஃபி நல்லா வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதியானத்தில் இப்போ ஒரு 12 மணிக்கு நேராக வெயில் அடிக்குது அப்படின்னா, அவ்வளோ லைட் இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேமராவில் அவுட்புட் வந்து நல்லா வருது. ஸோ மற்ற ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி, காலையில் டைமாக இருந்தாலும் சரி, நைட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா சுத்தமாக போச்சு, வெறும் பிளாக் அவுட்புட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்டு நைட் டைமில் செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிங்கிஷ் ஷேடு வந்து கிடைக்கும் அதில். அந்த செல்ஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் சுத்தமாக சூட் ஆகாது. செல்ஃபி கேமரா இந்த ஃபோன் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா செல்ஃபி கேமரா மறந்துட வேண்டியதான். இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா பட் நீங்கள் திருப்பி இந்த ஃபோனை ப்ரைமரி கேமராவே செல்ஃபியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி அவுட்புட் வேறு எந்த ஃபோனுமே கிடைக்காது. ஏன்னா அங்கே கேமரா ஷட்டர் பட்டன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நான் வந்து நிறைய டைம் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபியாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ செல்ஃபி கேமராக்காக நீங்கள் இந்த ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க தேவையில்ல. இப்போ இருக்க 15,000 ஃபோனே இதை விட பெட்டராக செல்ஃபிஸ் வந்து எடுக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ அண்ட் வீடியோ சைடு வந்து வருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கவும் பிடிக்காது. ஏன்னா அந்தளவுக்கு அதோட ஆப்டிமைசேஷனே சுத்தமாக நல்லா இல்லை அந்த ஆப்பு. பட் வீடியோகிராஃபி ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது, ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ அதோட லிங்க் வேணால் நான் கீழே லிங்காக கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோ மோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவல் மோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அதில் ஆட்டோ மோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக இருக்க கேமராஸை விட அந்த ஆப்பில் இருக்க கேமராஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வீடியோ கூட நான் அதில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இது இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்த வீடியோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணுது. பட் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் உங்களால் 1080pயில் வந்து வீடியோஸ் எடுத்துக்க முடியாது, ஒன்லி 4Kல தான் எடுத்துக்க முடியும். பட் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரோ யூஸராக இருக்கீங்க, நல்லா இப்போ ISO அப்பச்சர்லாம் எப்படி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோகிராஃபி ப்ரோவாக இருக்கட்டும், அந்த சினிமா ப்ரோவாக இருக்கும், இதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல அவுட்புட் வந்து எடுக்கலாம் முடியும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கேமராஸ்லேயும் சரி, ஸ்டில் ஃபோட்டோவில் இருக்கட்டும், வீடியோவில் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ப்ரோ சப்போர்ட் வந்து அந்த ஃபோனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையப்பட தேவையில்லை. ஸோ ஃபைனலாக கேமராக்காக இந்த ஃபோன் வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரைமரி ஃபோனெல்லாம் உங்களால் இந்த கேமரா வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு கேமரா வாங்குற அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை, ஆனால் 15,000 தான் என்னோட பட்ஜெட் அப்படின்னா இப்போ இருக்க ஃபோன்ஸை விட்டுட்டு நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன்ஸை கேமராக்காக மட்டுமே வாங்கலாம். நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது, எக்ஸப்ட் அந்த டெலஃபோட்டோ கேமரா, அந்த செல்ஃபி கேமரா. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 15,000 கேட்டகரிக்கு மட்டும்தான் இது வந்து சூட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 30,000 கேட்டகரிக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா அங்கே இந்த பிக்சல் 7, இந்த S21 FE இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்கோம். பட் அது கூட எல்லாம் இந்த ஃபோன் வந்து காம்பீட் பண்ணுமான்னு கேட்டேன் அப்படின்னா கிடையாது. ஏன்னா அதில் இன்னும் அந்த AI பவராக இருக்கட்டும், அதோட இந்த என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக தெரியும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ராவான அவுட்புட் தான் கிடைக்கும். ஸோ ரா மீன்ஸ் நான் வந்து நேச்சுரல் அவுட்புட் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பிடிக்காம போயிடும். பட் உங்களுக்கு நேச்சுரலான வீடியோ தான் வேணும் அப்படின்னா இந்த முக்கியமாக இந்த 15,000 தான் என்னோட ஸ்ட்ரிக்டான பட்ஜெட்டு. நல்ல கேமரா ஃபோன் வாங்கினா நீங்கள் தாராளமாக இதை வந்து ரீஃபர்பிஷ்ட்லையோ இல்லை செகண்ட் ஹேண்ட்லேயோ இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமராக்கான ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.